சோழராணி அத்தியாயம் 37. கங்கை கொண்ட சோழீஸ்வரர் ஆலயத்துக்குள்ளிருந்து படியிறங்கிய பதுமையை கண்டதும் சில படிகளை கடந்து ஏறிய வேங்கி இளவரசன் ராஜேந்திரனின் இதயம் இதுவரை அனுபவித்த சோகத்தை திடுமென உதறிவிட்டு திகைப்பை உணர, எதிரே அர்ச்சனை தூக்கை ஏந்தி வந்த ஏந்திழையின் எழில் வடிவை கண்டதால் இதயம் இரட்டிப்பு விரைவில் துடித்த போதே, யுக யுகாந்திர பிரிவுக்கு பிறகு சந்திப்பதை போன்ற புதிய உணர்வும் ஆக்கிரமித்து அலை கழிக்க, கால்களை அசைக்காமல் அப்படியே நின்றுவிட்டவன், சற்றும் எதிர்பாராத இடத்தில் எதிர்பாரா வண்ணம் தன் அம்மான் மகள் சோழ இளவரசி மதுராந்தகியின் மதிமுகத்தையும் மகா அழுத்தத்தை அழகாக ஒளிர்ந்து காட்டும் அவளின் கயல் விழிகளையும் தன் புலி விழிகளால் கண்டதும் தனது பார்வையின் ஊடுருவலை எதிர்கொள்ள திறனற்று பலவித சலனங்களை சில வினாடிகளில் காட்டியும் படிகளை நோக்கி தாழ்ந்தும் நிமிர்ந்தும் மின்னியும் வியந்தும் விரிந்தும் விதவித ஜாலங்களை காட்டியும் அவள் மெல்ல பக்கவாட்டில் சில அடிகள் நகர்ந்து தலை குனிந்தே படிகளை இறங்கி கடந்து சென்றதும், அப்போது குலுங்கிய சிலம்புகளின் இசையொலியை செவி மடுத்ததும், இதுவரை சோழ கேரளன் திரு மாளிகையிலிருந்து சுமந்து வந்த சோகத்தை உதறிய இளவரசன் நின்ற இடத்திலிருந்து பின்பக்கம் திரும்பி பார்த்தான். அவளை ஏற்றிக்கொண்டு அரண்மனை ரதம் ஒன்று திருக்கோயில் வளாகத்திலிருந்து நகர்ந்ததை கண்டதும் தான் அங்கே ரதம் நின்றிருந்ததையும் மெய்க்காவல் வீரர்கள் 4 புறவிகளோடு நின்றிருந்ததை கூட காணாமல் தான் ஆலயத்தின் முகப்பை அடைந்திருப்பதையும் உணர்ந்தான் வேங்கி இளவரசன். இளவரசனின் அடியொற்றி பின்னால் நடந்து வந்த மெய்க்காவலன் இளங்கோவும் அங்கே படிகளின் உச்சியில் இறங்கி தயங்கிய இளவரசியையும், அவளை கண்டு நடப்பதை நிறுத்திவிட்ட இளவரசனையும், அந்த இருவர் விழிகளின் மௌன மொழி நாடகத்தையும், அந்த மங்கையின் மலர் விழிகள் சில வினாடிகளில் காட்டிய நானாவித ஜாலங்களையும், பின் தலை தாழ்த்தி இறங்கி கடந்து சென்றதையும், அவள் சென்ற பின்பும் பின்புறம் நின்ற இடத்திலிருந்து திரும்பி விழிகளை அலையவிட்ட இளவரசனையும் மாறி மாறி பார்த்தான். இதயம் ஏராள வினாக்களை எழுப்பினாலும் ஏதும் பேசாமல் இளவரசன் படிகளை கடந்து ஆலயத்துக்குள் நுழைந்ததும் இளங்கோவும் நுழைந்தான். இதுவரை இருந்த சோர்வு மாறி விடுவிடுவென கருவறையை நோக்கி நடந்த இளவரசனை பின்பற்றிய இளங்கோவுக்கு வியப்பாக இருந்தது. பேருருவாய் 13 அடி உயரமும் 3 அடி அகலமும் கொண்டு 40 முழ சுற்றளவுள்ள பெரும் பீடத்தில் நின்று ஒளிர்ந்த சிவலிங்க வடிவிலான ஈசனின் முன் சென்று நின்றான் வேங்கி இளவரசன் ராஜேந்திரன். அச்சிவலிங்க பெருமான் மீது கருவூர் தேவர் அங்கை கொண்ட அமரர் மலர் மழை பொழிய, அடிச்சிலம்பம் வந்தொரு நாள் உங்கை கொண்டு அடியேன் சென்னி வைத்து என்னை உய்ய கொண்ட அருளினை மருங்கில் கொங்கை கொண்டு கொடியிசை காணில் கொடியல் என் சடைமுடி மேல் கங்கை கொண்டிருந்த கடவுளே கங்கை கொண்ட சோழே தரசானே என்ற தன் திருவிடைப்பாவில் பாடிய பாக்கள் 9ஆம் திருமுறையில் சேர்க்கப்பட்டுள்ளதை முன்பு தனது ஆசானிடம் கல்வி கற்றபோது செவிமடுத்து உருகி நின்ற நினைவு இந்த கணத்தில் இளவரசனின் சிந்தையில் தோன்றிட, தன்னை மறந்து அவன் இதழ்கள் கங்கை கொண்ட ஈசனை போற்றிய வரிகளை முணுமுணுத்தன. தனது அம்மான் நலமுற வேண்டும் என்று மெய்யுருக நின்று மனமுருக வேண்டிக் கொண்டான். அரை நாழிகைக்கு மேல் அப்படியே நின்று நெடுஞ்சான் கிடையாக வீழ்ந்து வணங்கி எழுந்தவன் திரும்பி விடுவிடுவென்று நடந்தான். ஆலயத்தை விட்டு வெளியேறி புறவி ஏறினான். வந்த வழியில் புறவிகள் 2ம் திரும்பி கொண்டிருந்தன. வந்த போதிருந்த மனநிலையிலிருந்து முற்றிலும் மாறிவிட்ட இளவரசன் பக்கத்தில் பயணித்து வந்த இளங்கோவின் பக்கம் திரும்பி, மாளிகை திரும்பியதும் நீ ஓய்வெடுத்துக்கொள் இளங்கோ என்றான் சாதாரணமான குரலில். இளவரசனின் திடீர் உத்தரவை செவிமடுத்து வியந்த இளங்கோ, தாங்கள் இளவரசே என்றான். நான் எல்லா அரண்மனைகளுக்கும் சென்று தலையை காட்ட வேண்டும், அதனால்தான் உன்னை ஓய்வெடுக்குமாறு கூறினேன். நல்லது இளவரசே, இனி எப்போது என்ற சொற்களை பாதியில் நிறுத்தி இளவரசனின் பக்கம் திரும்பி பார்த்தான். அங்கொன்றும் இங்கொன்றுமாக சாலை ஓரங்களில் கம்பங்களில் எரிந்த எண்ணெய் விளக்குகளிலிருந்து ஒளிர்ந்த மங்கலான ஒளியில் இளவரசனின் முகம் சிந்தையை காட்டியது. நாளை காலையில் எதற்கும் என்னை சந்தித்து விடு. நமது பயணத்தை பற்றி அப்போது கூறுகிறேன். மாமன்னரின் உடல்நிலை வேறு கவலை தருகிறது. பிறகு ஈசன் விட்ட வழி என்றான் இளவரசன். மற்ற சமயங்களாக இருந்தால் இளவரசனை கேலி பேசி தனது நகைச்சுவை உணர்வை காட்டக்கூடிய இளங்கோ அப்போதிருந்த மனநிலையால் ஏதும் பேசாமல் இளவரசனுடன் பயணித்து சோழ கேரளன் திருமாளிகையை அடைந்ததும் இளவரசனிடம் விடை பெற்றுக்கொண்டு தான் தங்க வேண்டிய மெய்க்காவலர் குடியிருப்பு பகுதி நோக்கி தனது புறவியை மட்டும் செலுத்தினான். இளவரசன் சோழ கேரளன் திருமாளிகையினுள் நுழைந்து மாமன்னன் மாலையில் ஓய்வெடுத்த அலுவல் அறையை நோக்கி நடந்தபோது எதிர்பட்ட மாளிகை நாயகம் மூலம் அந்தப்புற பகுதிக்கு மாமன்னன் எழுந்து நடந்து சென்ற விவரம் அறிந்தான்.
அவன் மனம் சற்றே நிம்மதியை உணர்ந்தது. அடுத்த கணம் அவனுள் புதிய நினைவு ஒன்றும் உண்டது. அம்மாளிகையிலிருந்து வெளியேறி புரவி மீது தாவினான். அவன் மனநிலை அறிந்தது போல அந்த கரிய புரவி பெரும் பாய்ச்சலில் சோழகங்க ஏரியின் பக்கம் விரைந்தது. அங்கிருந்து வேகம் குறைத்து அரண்மனை ரதம் செல்லும் வழக்கமான பாதையில் திரும்பியது. அந்த பாதை அரசகுலத்தார் மட்டும் பயன்படுத்துவது. பெருநடையில் பயணித்த அந்த புரவி அரண்மனை அந்த புறத்தின் நந்தவனம் தொடங்கும் இடத்தில் தட்டென்று நடப்பதை நிறுத்திவிட்டது. அதன் புத்திசாலித்தனத்தை பாராட்டுவது போல முதுகில் தட்டி கொடுத்த இளவரசன் அதன் கழுத்தை கட்டிக்கொண்டு ஏதோ முணுமுணுத்தவன் அங்கிருந்து நந்தவனத்துக்குள் நடந்தான். புரவி அந்த இடத்திலேயே நின்று கொண்டிருந்தது. நந்தவனத்துக்குள் நடந்து கொண்டிருந்த இளவரசனின் இதயத்தில் திடுமென தன் புரவியின் பொல்லாத்தனம் ஒன்று நினைவில் எழ ஒரு புன்னகையும் நெளிந்தது அவன் இதழ்களில். முதல் நாள் முற்பகல் வேளையில் திருஆரூர் செங்கழுநீர் ஓடையின் வடகரை தோப்பிற்குள் தன்னை தேடி வந்து கிளியூர் இளவரசியின் கரங்களில் தூக்கிய சமயத்தில் கனைத்து குறுக்கிட்ட தனது புரவியின் குறும்பை சில நிமிடங்கள் அவன் மனம் அசை போட்டதும் அனிச்சையாக திடுக்கிட்டது அவன் மனம். நேரங்கெட்ட வேளையில் துளியும் இங்கிதமில்லாமல் தன் மனம் எங்கோ கூடு பாயும் மாயத்தை எண்ணி லேசாக மருளவும் செய்தது. அதே கணத்தில் ஒரு நாழிகைக்கு முன்பு கங்கை கொண்ட சோழீஸ்வரர் ஆலயத்தின் முகப்பு வாயிற்படிகளில் முகம் காட்டிய அம்மான் மகளின் பேரழகு முகமும் எதிர்பாராத இடத்தில் சந்தித்த அதிர்வில் மானின் மருட்சியை காட்டிய அவளின் மின்னும் விழிகளும் அந்த நீள் விழிகள் விதவிதமாக பல ஜாலங்களை காட்டி தாழ்ந்ததும் அவனுள் புதிய கிளர்ச்சியை பாய்ச்சிட கால்களை சற்று எட்டி போட்டான். நந்தவனத்தில் பூத்து குலுங்கிய நானாவித மலர்களில் சுகந்த மனங்களும் கலந்து சிலுசிலுத்த மென்காற்றில் கரைந்து வீசியதால் புதியதோர் உலகத்துக்குள் புகுந்து விட்டது போல உணர்ந்தான் வேங்கி இளவரசன் ராஜேந்திரன். குறிப்பிட்ட இடத்தை நெருங்க நெருங்க அவனின் இதய துடிப்பு ஏராள எதிர்பார்ப்போடு இரட்டிப்பாகிற்று. யாரது நந்தவனத்திற்குள் என்ற அதட்டல் குரல் கேட்டு சுற்றிலும் பார்வையை சுழலவிட்ட இளவரசன் யாரையும் காணாமல் சில நிமிட தயக்கத்திற்கு பிறகு சில தப்படிகளுக்கு அப்பால் தெரிந்த மல்லிகை பந்தலை நோக்கி நடந்தான். மல்லிகை பந்தலை நோக்கி அவன் நடந்ததும் அந்த பந்தல் அருகே மறைந்திருந்த உருவம் அங்கிருந்து நகர்ந்தது. அந்த உருவம் நகர்ந்ததும் அதன் தந்த கால்களில் அணிந்திருந்த சிலம்புகள் சிறிதே குலுங்கிட அந்த உருவம் திடுக்கிட்டு மெல்ல நகர முற்பட்டது. அங்கு நிகழ்ந்தவற்றை இம்மியும் பிசகு விடாமல் கவனித்துவிட்ட வேங்கி இளவரசன் புலியென பாய்ந்து அந்த உருவத்தை பற்றினான். அவனின் அசுர பிடியில் சிக்கிய உருவம் நெளிந்து கூசி நின்றது. அந்த மலர் உருவம் நெளிய நெளிய அதன் பேரழகு பிரதேசங்களின் செழுமைகளும் எழுச்சிகளும் அவன் உடலில் உராய்ந்தன. அவன் வாழ்நாட்களில் முன் எப்போதும் இப்படி ஒரு மோகன மலர் மேனியின் முழுமையான அண்மையை அனுபவித்து உணராததால் அவன் இதயம் விண்ணில் பறந்தது. தன்னை மறந்த லயத்தில் லயித்து நின்றது. அனிச்சையாய் அந்த உருவத்தை வளைத்து தன் வலிய உடலோடு இறுக்கி பற்றி இருந்த உரமேறிய அவன் கரங்கள் மேன்மேலும் சேஷ்டைகளில் இறங்கியதும் வளைக்கப்பட்டு திணறிக் கொண்டிருந்த உருவத்தின் இதழ்கள் ஆ என்று பலவித சொற்களை இரகசிய குரலில் உதிர்த்தன. அப்படி வேதனை கலந்து வெளியிட்ட சொற்களிலும் வினோதமானதோர் இன்பத்தையும் உணர்ந்தது அந்த பேரழகு பதுமை போன்ற பெண்ணுருவம். விண்ணில் மலர்ந்து கிடந்த கோடிக்கணக்கான தாரகைகள் மட்டுமே அங்கு நிகழ்ந்து கொண்டிருந்த காட்சிகளை கண் சிமிட்டி கண்டு ஒளிர்ந்தன. அந்த புற நந்தவனத்தின் விளிம்பு பகுதிகளில் மட்டும் கம்பங்களின் மேல் ஏற்றப்பட்ட யவன விளக்குகள் ஒளி சிந்தி கொண்டிருந்தாலும் மல்லிகை பந்தலடியில் அரை இருட்டை ஆட்சி செலுத்தியதாலும் வேறு எவரும் அந்த பகுதிக்கு வர ஏதுவில்லை என்பதாலும் அந்த இளைய இணையின் இதயங்களில் அன்று என்றுமில்லா துணிவும் அலாதியான சுதந்திரமும் ஏற்படுத்தி தந்த வாய்ப்பை நழுவ விடாமல் தழுவி நின்றனர் இருவரும். யுக யுகாந்திரங்களாக பிரிந்திருந்து இந்த கணத்தில் சந்திப்பதை போன்ற உணர்வு அந்த இருவரின் இதயங்களிலும் தாபங்களாக எழ பொய்யாக கூட பிரிந்து நிற்க அவர்களின் இதயங்கள் எண்ணவில்லை. தேவி என்றான் இரகசிய குரலில் வேங்கி இளவரசன். என்றாள் சோழ இளவரசி மதுராந்தகி மதுரமான குரலில். நீ அனுப்பி வைத்த பட்டுச் சீலை கிடைத்தது. அதனால்தான் உடனே ஓடி வந்து விட்டீர்கள் போலும் என்ற இளவரசியின் குத்தல் பேச்சில் அவன் இதயம் முன்னிலும் மோசமாக குழைந்தது. உடனே எப்படி ஓடி வர இயலும் மதுரா என்றான் இறங்கிய குரலில். இப்போது மட்டும் ஏன் இங்கு வந்தீர்களாம் என்றால் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு மதுராந்தகி. நந்தவனத்துக்குள் எதற்கு வருவார்கள் என்பது சோழ இளவரசிக்கு தெரியாதா என்ன? எதற்கு வருவார்கள்? மலர் கொய்யத்தான் என்ற இளவரசனின் இதழ்கள் வசீகரமான புன்னகை ஒன்றை சிந்தியதை அந்த மான்விழி மங்கை கண்டாள்.
அந்த அரைகுறை வெளிச்சத்திலும் அவளுக்கு தெளிவாக அது தெரிந்தது. என்ன, மலர் கொய்யவா என்ற வினாவையும் விடுத்தால் அவன் மார்பில் சாய்ந்திருந்த நிலையில் இருந்தவாறே. ஆம், புரியவில்லை. இந்த சோழ மாமன்னரின் மாளிகையில் உள்ள பேரழகு மலரைத்தான் என்ற இளவரசனின் இதழ்கள் தன் அம்மான் மகளின் முகத்தில் கண்டபடி தொட்டு இழைந்தன. அவன் கரங்களும் அவளின் எழிற் பிரதேசங்களில் கட்டு மீறி அலைந்து பற்பல வேட்டைகளில் இறங்கின. துளி இடமளித்தால் போதுமே புருஷர்களின் பொல்லாத்தனங்களுக்கு. பொல்லாத்தனங்களா? பின் என்னவாம்? சில தினங்களுக்கு முன்பு தாங்கள் வேங்கி பயணம் தொடங்கிய அன்று தங்களின் கரம்பட்ட தோள்பட்டைகள் இரண்டும் பல நாட்கள் வேதனை தந்தன தெரியுமா என்று மதுராந்தகியை பச்சாபத்துடன் பார்த்த இளவரசன், எங்கே தேவி, இங்கா என்றவன் அவளின் மென் தோள்களை ஒரு கரத்தால் தொட்டான். அவன் தொட்டதும் மீண்டும் சிலிர்த்து நின்றது அவள் உடல். போதும் போதும். என்ன போதும் மதுரா? அந்தப்புற நந்தவனத்திற்குள் ஆடவர் வருவதே குற்றம். அதிலும் இரவு நேரத்தில் வந்து எல்லையற்ற சேஷ்டிகளில் ஈடுபடுவது அதைவிட பெருங்குற்றம். இதெல்லாம் வரம்பு கடந்த துணிவு என்றாள் இளவரசி அழுத்தமான பிசிறில்லாத குரலில். நந்தவனத்திற்குள் இரவு நேரத்தில் வந்ததற்கும் என் அம்மானின் அருந்தவ புதல்வி இளவரசி மதுராந்தகியின் மதுரமான மலர் உடலை தொட்டதற்காகவும் எந்த தண்டனையை ஏற்கவும் நான் சித்தமாக இருக்கிறேன் தேவி என்ற வேங்கி இளவரசன் சிறிது நகர்ந்து இடைவெளி விட்டு நின்றுவிட்ட மதுராந்தகியை மீண்டும் இடையில் பற்றி வளைத்து தன்னருகே நகர்த்தி கொண்டவன் தன் முறைப்பெண்ணின் மோகன வடிவில் ஒரேடியாக மோகித்து நின்றான். ஆயுள் தண்டனை தான் கிடைக்கும் என்றாள் மதுராந்தகி ரகசிய குரலில். அவளின் சொற்களின் சிலேடை புரிந்து கலகலவென்று நகைத்தான் அந்த இளைய வீரன். தனது அத்தை மகன் சத்தமிட்டு நகைத்ததும் அதிர்ந்தாள் சோழ இளவரசி. இரவு நேரத்தில் அரண்மனை நந்தவனத்தில் காதலால் கட்டுண்டு நின்ற நிலையில் துளியும் அச்சமின்றி அவன் நகைத்ததும் ஆடி போனவள் அவன் அணைப்பிலிருந்து துள்ளி நகர்ந்து தள்ளி நின்றாள். மோக நிலை தந்த கிறக்கமும் நாணமும் பொசுக்கென கலைந்து போக அச்சம் கிளர்ந்து எழ மருண்டு நின்றாள் மதுராந்தகி. தந்தை சோழ சக்கரவர்த்திக்கு உடல்நிலை சரியில்லாத போது இப்படி இரவு வேளையில் தனிமையில் வேங்கி இளவரசனுடன் மல்லிகை பந்தல் மறைவில் மருண்டு நிற்கும் நிலையை யாராவது அணுக்க பெண்களோ அரண்மனை காவலரோ காண நேரிட்டால் என்ன ஆகும் என்று எண்ணிய அந்த ஏந்திழையின் இதயம் படபடுத்தது. ஒரேடியாக சற்று முன்பு வேங்கி இளவரசனின் வலிய அணைப்பில் நெகிழ்ந்து நின்று சிவந்து நின்ற முகம் அச்சத்தால் வெளுக்க செய்வது அறியாது திகைத்தாள். அவளின் மாறுதல்களை கண்ட கங்கை கொண்டானின் பேரன் அவள் நிலை கண்டு பரிதாபப்பட்டான். பயந்து விட்டாயா மதுரா என்றான். பயப்படாமல் இருக்க நான் புருஷ வர்க்கமில்லையே என்றால் துன்பம் தோய்ந்த இயலாமையை வெளிப்படுத்தி. பெண்ணாக பிறப்பதுதான் பெருமைக்குரியது என நமது சாஸ்திரங்களும் இலக்கியங்களும் இயம்புகின்றன இளவரசி. தங்களுக்கு சாதகமான எதற்கும் சாஸ்திரங்களை துணைக்கு இழுப்பதில் கூட புருஷர்கள் எப்போதும் வல்லவர்கள்தான் என்பதை வேங்கி இளவரசர் நிரூபிக்கிறார். சாஸ்திரங்களும் இலக்கியங்களும் கூறாத வாழ்க்கையை யாரும் வாழ்ந்துவிடவில்லை தேவி. இப்போது ஏன் சாஸ்திரங்களையும் இலக்கியங்களையும் இழுக்கிறீர்கள் இளவரசே? நாம் தனிமையில் சந்திப்பது சாஸ்திரத்துக்கோ தர்மத்திற்கோ விரோதமானதல்ல என்பதை சோழ இளவரசிக்கு சொல்லத்தான் என்ற இளவரசன் ராஜேந்திரன் பயந்து முகம் சோர்ந்து நிற்கும் தன் மாமன் மகளை கூர்ந்து நோக்கினான் குறும்பு கொப்பளிக்க. என்ன, இரவு வேளையில் மனமாகாத இருவர் தனிமையில் சந்திப்பதா என்றாள் கேலியுடன் பார்த்து. ஆம், பருவ காதலர்கள் தனிமையில் சந்திக்க சாஸ்திர சம்மதமே உண்டு. காந்தர்வமும் அப்படி பிறந்ததுதான். நமது முன்னோர்கள் பலர் கடைபிடித்த முறைதான். முறைமீறல் ஒன்றுமில்லை இதில். அத்துடன் என சொற்களை நிறுத்தி பயந்து நிற்கும் வேளையிலும் புதுவித அழகாக தெரிந்த மதுராந்தகியை விழுங்கி விடுவதைப் போல பார்த்தான். வேங்கி இளவரசனின் விழிகள் தன்னை விழுங்கி விடுவதைப் போல துளைத்து எடுப்பதை கண்ட அந்த மாவீரனின் மகள் மெய்கூச நின்றாலும் அவள் மலர் இதழ்கள் மட்டும் அத்துடன் என்று சொல்லையும் வினா தோன்ற உதிர்த்தது. அத்துடன் நாம் மணக்க இருப்பவர்கள்தானே, ஏன் அஞ்ச வேண்டும் என்றான் இளவரசன் ராஜேந்திரன். நன்றாக இருக்கிறது தங்களின் விளக்கம். அதுதான் முன்பே கூறினேன். புருஷர்களுக்கு எல்லாம் பொருத்தமாகத்தான் தெரியும். இன்று என்னை விட்டு கிளம்பிய பின் எங்கிருக்கிறீர்கள் என்பது கூட தெரியாமல் அரச வீதிகளில் புறவிகளின் குளம்பொலி எழும்போதெல்லாம் பிறை மாடத்தில் ஓடி ஓடி நின்று பார்த்து நான் ஏமாற வேண்டியதுதான். ஆனால் இந்த பேதையை பற்றிய கவலை ஏதுமின்றி எங்காவது புறவியில் பறந்து கொண்டோ வீர சாகசம் புரிந்து கொண்டோ
பொழுதை இன்பமாக கழிக்கும் இளவரசருக்கு எப்படி இதெல்லாம் என்ற இளவரசி மதுராந்தகையின் குரல் கம்மியது. அவளின் நீள் விழிகளில் நீர் முத்துக்கள் பளிச்சிட்டன. மாபெரும் சோழ சாம்ராஜ்யத்தின் மாவீர சக்கரவர்த்தியின் அருந்தவ புதல்வியின் அழகு முகம் வாடி நின்று அவளின் கயல் விழிகளின் முனையில் கண்ணீர் முத்துக்கள் திரண்டு நின்றதையும் அவளது செம்பவள இதழ்கள் சற்று முன்பு உதிர்த்த சொற்களில் வெளிப்பட்ட ஏக்கமும் இயலாமையின் தாக்கமும் வேங்கி இளவரசனை ஒரேடியாக தாக்கி நிலைகொலைய செய்யவே அவன் இதயம் தனது முறைப்பெண்ணை கண்டு உருகி பரிதவித்தது. அவளின் கனையாழிகள் மின்னிய பூ விரல்களை தன் வலிய விரல்களால் பற்றி பின்னிக்கொண்டவன் மற்றொரு கரத்தால் அவளின் பூஞ்சை ரோமங்கள் படர்ந்த பூங்கரத்தை பரிவோடு வருடி ஆதரவாக பார்த்தான். அவன் வருடியதும் அந்த அரண்மனை அன்னம் ஓரளவு இதய அமைதியையும் நிறைவையும் உணரத்தான் செய்தது. வருடிய கரத்தால் அவளின் கண்ணீரையும் துடைத்தான், அவள் கவலையை துடைப்பதைப் போல. அந்த காளையின் பரிவில் கவலை சற்றே மாற வெளுத்த மலர்முகம் மீண்டும் சிறிது சிறிதாக சிவக்க அவனின் தொடுதலில் அளவற்ற இன்ப பூரிப்பில் புலகித்து நின்றது அந்த கன்னி இதயம். காலம் விரைந்து கழிவதை உணராமல் உள்ளத்தால் ஒத்த உணர்வில் உறவு தந்த துணிவால் பருவம் தந்த கிளர்ச்சியால் நெடுநேரம் உரையாடி மகிழ்ந்த பிறகு மனமின்றி பிரிந்து சென்ற இளவரசி மதுராந்தகியை நந்தவனத்தின் விளிம்பை அடையும் வரை அந்த இருளிலும் தன் முறைப்பெண்ணின் அசைவுகளில் மிளிர்ந்த அழகை அசை போட்டு நின்றிருந்த வேங்கி இளவரசன் ராஜேந்திரன் அதன் பின்பே மெல்ல நடந்தான் தன் புறவி நின்றிருந்த திசையை நோக்கி. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.